இன்னைக்கு தேதியில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அதிகமா வந்து யூஸ் பண்றோம். அதுலயும் குறிப்பா டிக்டாக் எல்லாம் பேன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இன்ஸ்டாகிராம்ல IGTV எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமா அந்த கண்டென்ட் கிரியேஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா இதே இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமா வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆமாங்க, உண்மையாகவே இன்ஸ்டாகிராம்ல வந்து சம்பாதிக்க முடியும். நம்மளால எப்படி இன்ஸ்டாகிராம்ல இருந்து சம்பாதிக்க முடியும்? இதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் தேவை, இதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த வீடியோல பார்க்கலாம். இன்கேஸ் நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா என்னுடைய பேர் அபிஷேக், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது A2ZTECH தமிழ். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் தேவை அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சீங்கன்னா நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு தேதியில நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மா இன்ஸ்டாகிராம் வந்து மாறிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பா இந்தியாவில் டிக்டாக் வந்து பேன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. பட் வேர்ல்டு வைடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து கண்டென்ட் வந்து கிரியேட் பண்றது இன்ஸ்டாகிராமில் தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இதே இன்ஸ்டாகிராமில் தான். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஏர்ன் பண்ணலாம். நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதுக்கான ப்ரூஃபும் வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் அஃபிலியேட்டை வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்படி அஃபிலியேட்டை வந்து ஜாயின் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட லிங்க் எடுத்து நமக்குன்னு ஒரு ஸ்பெஷலான லிங்க் நம்மளால் வந்து உருவாக்க முடியும். இப்படி இந்த லிங்க், அதாவது நமக்குன்னு எடுத்த அந்த ஸ்பெஷல் லிங்க் மூலமாக யாராச்சும் அந்த ப்ராடக்டை வந்து வாங்கும்போது நமக்கு வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து பேசிக்காக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கமிஷன் அதை வந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 4% தான் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எல்லாமே வந்து கமிஷனை வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 1000 ரூபாய்க்கு யாராச்சும் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து உங்கள் லிங்க் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி லோ ரேட்டில் தான் இந்தியாவில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்திருக்கு. பட் நீங்கள் வேர்ல்டு வைடு எடுத்தீங்க அப்படின்னா அதில் கிளிக்பேங்க் வந்திருக்கு, அதே மாதிரி Digistore24, JVSO இந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் வந்து கிடைக்கும். ஆமாங்க, $100 ஒரு ப்ராடக்ட், அதாவது 7000 ரூபாய், கிட்டத்தட்ட 7000 ரூபாய்க்கான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதில் $90 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெப்சைட் மாதிரி இருக்கு. ஸோ அது எப்படி வந்து நம்ம வந்து லாகின் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கடைசியில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை எப்படி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய நீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீஷ்னா எதுவுமே கிடையாது, கேட்டகரி. இப்போ வெயிட் லாஸ்னா வெயிட் லாஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஹெல்த் அப்படின்னா ஹெல்த் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி எடுக்கணும்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி எடுத்துக்கலாம், டெக்னா டெக் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த நீஷ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த நீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கும். நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக நிறைய அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணாலே போதும். லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடான அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸோட அந்த பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய ப்ராடக்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து அந்த கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் மெயினாக பண்ண போகிற விஷயம். ஸோ நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது அது ரிலேட்டடாக, அதாவது உங்கள் நீஷ் ரிலேட்டடான ஒரு நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அது ரிலேட்டடான ஒரு பயோ, ஸோ அது ரிலேட்டடான ஒரு ப்ராடக்டோட லிங்க். ஸோ இதான் வந்து தேவை. லிங்க் உங்களுடைய அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து லிங்க் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் வந்து பண்ணுறீங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்ஸ்டாகிராம் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான அக்கௌண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை வேர்ல்டு வைடாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக்பேங்க், JVSO இந்த மாதிரி வெப்சைட் இருக்கு, அதுல இருந்து நீங்க வந்து லிங்க் வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு அப்புறமா, அதாவது நீஷை செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அது ரிலேட்டடா, அதாவது நீங்க செலக்ட் பண்ண அந்த நீஷ் ரிலேட்டடா நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கும்.
ஸோ அதில் இருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அந்த டேக் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பிக்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு, அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்களே வந்து போஸ்டர்ஸ் வந்து உருவாக்கலாம். நீங்கள் கேன்வா வந்து யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து உருவாக்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிகினராக நீங்கள் வந்து இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து வரீங்க அப்படின்னா, நீங்கள் மற்றவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்களே வந்து போஸ்ட் பண்ணலாம். அந்த டேகை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லொக்கேஷன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்து, அந்த பாப்புலரான டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வியூவர்ஸ் வந்து வராங்க. உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வருவாங்க. அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி. நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, அதை அப்படியே வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா யாருமே வந்து வராது. எந்த ஒரு ஃபாலோவர்ஸோ லைக்கோ ஷேரோ எதுவுமே வந்து வராது. நம்ம கன்சிஸ்டண்டாக வந்து போஸ்ட் வந்து போடணும். ஒரு நாளைக்கு 3 போஸ்ட். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டண்டாக போஸ்ட் வந்து போடும்போது நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து வருவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து விசிட் பண்ணுவாங்க. இப்போ ப்ரொஃபைலை வந்து விசிட் பண்ணும்போது அதில் லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்கை நிறைய பேர் வந்து டேப் பண்ணுவாங்க. இப்படி நிறைய பேர் வந்து உங்களுடைய லிங்க் வந்து டேப் பண்ணும்போது கன்வர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு 100 பேர் வந்து உங்களுடைய லிங்க் வந்து டேப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து வாங்கினாலே உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். நீங்கள் வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு நிறைய பேரை வந்து அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நம்ம கன்சிஸ்டண்டாக வந்து போஸ்ட் வந்து போடணும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மந்த் ஆயிருக்கலாம், அதாவது அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 மந்த் ஆயிருக்கலாம். இன்னும் வந்து எந்த ஒரு சேலுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. பட் டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. நீங்கள் கண்டினியூஸ் வந்து ட்ரை பண்ணிட்டுருங்க. கண்டினியூஸாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இன்னும் வந்து பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது உங்களுடைய போஸ்டோடைய இம்ப்ரெஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுவாங்க, ஃபாலோவர்ஸும் வந்து நிறைய வருவாங்க. இதன் மூலம் உங்களுக்கு நிறைய சேல்ஸ் வந்து கிடைக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ப்ரமோஷன்ஸ். ஸோ இந்த ப்ரமோஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, அது நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10K ஃபாலோவர்ஸ் 20K ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வந்து கிடைக்கும். ப்ரமோஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அதாவது நம்மள மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய போஸ்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காசு தரேன், ஒரு நாளைக்கு இவ்வளவு, அதாவது ஒரு நாளைக்கு $10 $20. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வருவாங்க உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் தரதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம். ஸோ அவங்க வந்து உங்கள் மூலமாக அந்த லிங்கை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ரமோஷன்ஸ் காசு வந்து தருவாங்க. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷன். பட் இதுக்கு நிறையவே வந்து பேஷன்ஸ் தேவை, கன்சிஸ்டன்சி தேவை. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து க்ரோ பண்ணணும். கண்டிப்பாக க்ரோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் மூலமாக சம்பாதிக்க முடியும். ஸோ நான் இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக எவ்வளோ வந்து சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட $53 வரைக்கும் இதில் வந்து சம்பாதிச்சிருக்கேன். நான் ஒரு 2 மாதம் கண்டினியூஸாக இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து இப்போ வீடியோ போடனால அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஸ்பிரிச்சுவாலிட்டி நிஷ் தாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், இந்த மாதிரி அக்கௌண்ட் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதில் கிட்டத்தட்ட என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 மட்டும்தான். 200 ஃபாலோவர்ஸ் வச்சு எனக்கு $53, அதாவது இந்தியா மணியில் வரும்போது கிட்டத்தட்ட $4000 நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன். அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலே முடியும். நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து சம்பாதிக்கிறது, இதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணுமா அப்படிங்கிறது எல்லா விஷயமும் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான வீடியோஸ் நிற்க உங்களிடம் இந்த வீடியோ வருவது அபிஜித். எஸ்.